வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு F5Craft சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHM எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணி WHM மூலிமா எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி வந்து வெப்சைட் வந்து லைவில் வருது, எப்படி வந்து அதை ஒரு ரீசெலராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா WHM மூலிமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி நிறைய அக்கௌண்ட்டு கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும், என்னென்ன டீட்டெயில், WHMனா என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டுமே வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னென்னலாம் அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதில். ஸோ வாங்க WHM நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கடைசியில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு WHMனா என்ன அப்படின்றத உங்களுக்கு கடைசியில் புரிஞ்சிடும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இப்போது நான் உங்களுக்கு WHM லாகின் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ WHM நான் இப்போ லாகின் பண்ணிடுறேன். ஸோ WHM லாகின் ஆகிடுச்சு. WHM லாகின் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே கிரியேட் டிக்கெட், கிரியேட் சம்திங், அந்த சப்போர்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நெட்வொர்க் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹோஸ்ட்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. சர்வர் செக்யூரிட்டி இருக்குது. ஆக்சுவலாக WHMனா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் சர்வர். இப்போ வந்து நான் இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். ஸோ ப்ரைவேட் சர்வருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர், VPS சர்வர்னு சொல்லுவாங்க, லினக்ஸ் VPS சர்வர். ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் VPS சர்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும், அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நான் கால் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன பர்பஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை வச்சு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இது வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் போய் ஒரு ஹோஸ்டிங் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்னென்ன டொமைன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ணுறது. ஸோ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரே ஒரு டொமைன் மட்டும்தான் வச்சுருக்கேன், F5Craft.in அப்படின்ற ஒரு டொமைன் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் அ பேக்கேஜ் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 GB ஹோஸ்டிங் வந்து உங்களுக்கு 600 rupees, 1 GB ஹோஸ்டிங் வந்து 1000 rupees, 10 GB ஹோஸ்டிங் வந்து 1000 rupees வித் பேண்ட் வித் எக்ஸ்டெண்டட் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ரீசெலர் சென்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போது இது வந்து என்னோடய மெயின் சர்வர். ஸோ என்னோடய மெயின் சர்வர் கீழே நிறைய சப் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம். சப் அக்கௌண்ட்ஸ் இன் த சென்ஸ் நான் வந்து ஒரு ஹெட்டாக இருப்பேன், நான் வந்து ஒரு சூப்பர் யூஸராக இருப்பேன். எனக்கு கீழே வந்து அட்மின்ஸ் இருப்பாங்க, அட்மினுக்கு கீழே இருக்கவங்க யூசர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அட்மின்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அட்மின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மின்ஸ் வந்து யூசர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் நான் வந்து ஒரு நான் வந்து சூப்பர் செல்லராக இருப்பேன். எனக்கு கீழே ஹோல்சேலர் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஹோல்சேலர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரீசெலர் அக்கௌண்ட் அவங்கள க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸை பிடிச்சி கஸ்டமர்ஸ்க்கு உண்டான ஹோஸ்டிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டூல். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு cPanel இல்லை வேறு ஏதாவது ஒரு WHM யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த WHMலேருந்து இந்த WHMக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டூல். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் ரெஸ்டோரேஷன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சர்வர் ஏதாவது ரிலேட்டடாக இஷ்யூ வந்துச்சு, ஹார்ட்வேர் எரர் வந்துருச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னென்ன டாஸ்க் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது. சர்வர் மேனேஜர்ன்றது சர்வரோட ஸ்ட்ரென்த் ப்ளஸ் வந்து சர்வரோட வீக்னஸ்ஸு, சர்வர் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற டீட்டெயிலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டிஸ்க் யூசேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நான் கன்சியூம் ஆகிருக்கு, என்னோடய இதுக்கு எவ்வளோ இது வந்து பேண்ட்வித் வந்து எக்ஸீட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 ஒரு யூசர் வந்து எப்படி வந்து ஒரு டொமைன் நேமை ஹோஸ்டிங் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அந்த டொமைன் நேமை வச்சு
எப்படி cPanel அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த cPanel அக்கௌண்ட் வச்சு எப்படி வெப்சைட் வந்து லைவுக்கு வருது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸை நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு க்ரியேட் யூசர் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் யூசர் கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேக்கேஜ் வேணும். எந்த பேக்கேஜ்னால் நான் வந்து ஒரு அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேக்கேஜ் ஆட் அ பேக்கேஜ் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் அ பேக்கேஜ் கொடுத்தோன்னே இந்த பேக்கேஜோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 50 GB. ஸோ 50 GB நான் ஜஸ்ட் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 50 GBன்னு சொல்லி கொடுத்துறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் இது வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல அன்லிமிட்டட்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ அன்லிமிட்டட்னே நான் மாற்றிடுறேன். ஸோ அன்லிமிட்டட் நான் மாற்றிட்டேன். அன்லிமிட்டட் ஆல் அப்படி சொல்லி நான் ஒரு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் என்ன டிஸ்க் யூசேஜ் வந்து டிஸ்க் யூசேஜ் கன்சம்ஷன் ஆகிறது அன்லிமிட்டட், மந்த்லி பேண்ட்வித் கன்சம்ஷன் ஆகிறது அன்லிமிட்டட், FTP அக்கௌண்ட்ஸ் நீங்கள் அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம், மெயில் ஐடிஸும் நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாட் பர் மெயில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த யூசேஜும் நீங்கள் அன்லிமிட்டட் பண்ணிக்கலாம். ஓவராலாக அன்லிமிட்டட் அப்படின்னா எல்லாமே அன்லிமிட்டடாக தான் இருக்கும் இந்த பேக்கேஜில். ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டடே நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து ஒரு பேக்கேஜ் வைஸ் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஐபி விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஐபி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதிலே வேறு ஏதாவது பர்டிகுலராக ஒரு ஐபி வந்து கொடுக்கணும், இல்லை வந்து செல் ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த செல் ஆக்சஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். செல் ஆக்சஸ்னால் என்ன, அந்த செல் ஆக்சஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், செல் ஆக்சஸை வச்சு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த வீடியோ நான் போட்டுட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் நான் செல் ஆக்சஸ் பற்றி என்ன அப்படின்ற ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது ரெடி ஆனோடனே அதுக்குண்டான டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா CGI ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு ஆக்சஸ் தான். அது வந்து உங்களுக்கு எல்லா cPanel கொடுக்குறப்பையும் அதில் வந்து ஒரு ஃபோல்டராக ஒன்று க்ரியேட் ஆகிருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் தீம். cPanelோட தீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இப்போ என்ன கரண்ட் தீம் அப்டேட்டட் தீம் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3 தீம் இருக்குது அதில். ஸோ அதுக்குண்டான தீம் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஃபியூச்சர் லிஸ்ட் வந்து மெயில் ஒன்லி, மெயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மெயிலுக்கு மட்டும் கொடுத்துலாம், இல்லை டிஃபால்ட்னா டிஃபால்ட், இல்லை டிசேபிள்னா டிசேபிள்னு கொடுத்துலாம். ஸோ என்ன லாங்குவேஜ் வேணால் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தமிழ் இல்லை, ஸோ நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துறேன். ஸோ நான் இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா பேக்கேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆட் பேக்கேஜில் பேக்கேஜ் ஆட் பண்ணியாச்சு. இன்கேஸ் டெலிட் பேக்கேஜ் போனோன்னா என்னென்ன பேக்கேஜ் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். 10 GB, 2 GB, 500 MB, 5 GB, அன்லிமிட்டட் ஆல். இப்போ நான் அன்லிமிட்டட் ஆல் தான் நான் க்ரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் எடிட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர். இந்த ஃபியூச்சர் மேனேஜர்ன்றது கீழே இருக்குல்ல ஃபியூச்சர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபியூச்சர் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் ஃபியூச்சர் மேனேஜர்ன்ட்டு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள், மெயின் ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணிக்கிறக்காண்டி இதிலே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் அந்த ஆக்சஸ் கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் இதை ஓவராலாக நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு WHM யூஸராக இருந்தால் மட்டுமே இது யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு WHM என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ ஒரு யூஸருக்கு cPanel ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அந்த cPanel எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள். க்ரியேட் அன் அக்கௌண்ட், நியூ அக்கௌண்ட். ஸோ இப்போ க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய டொமைன் நேமே கொடுத்துக்கிறேன். பட் வந்து அது லைவில் இல்லை. ஸோ நான் என்ன அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ டொமைன் நேம் கொடுத்தாச்சு. ஸோ டொமைனோட யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். பாஸ்வேர்டு வந்து நீங்களே இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 லெட்டர்ஸில் வேணுமா, இல்லை மேக்ஸிமம் 10 to 18 லெட்டர்ஸுக்குள்ளே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் இல்லை நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் இங்கேயே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஹேவன்ட் காப்பீட் அப்படின்னு கொடுத்தால் மட்டுமே பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பாஸ்வேர்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து ப்ரைமரி மெயில் ஐடி ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரைமரி மெயில் ஐடி கொடுத்தால் மட்டுமே
உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஆகிறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது அக்கௌண்ட் மால்வேர் ஆகிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மெயில் ஐடிக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். லினக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்வர் மூலிமா இருந்தே ஆட்டோமேட்டட் மெசேஜாக வந்துடும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், சூஸ் அ பேக்கேஜ் இருக்குது. ஸோ சூஸ் அ பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஆல் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இப்போ இதுதான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஆப்ஷன்ஸ் அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ மேனுவல் ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மேனுவல் ஆப்ஷன் தேவைப்படாது. cPanel தீம் வந்து அந்த பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறப்பே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஆஸ் அ அக்கௌண்ட் ரீசெல்லர் அப்படின்னா இந்த யூசர் கீழே எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றக்காண்டி அது பார்த்திங்கன்னா இப்போது நான் ஒரு ஓனராக இருக்கேன், விச் மீன்ஸ் நான் ஒரு WHM யூஸராக இருக்கேன். ஏன் WHM யூஸர் கீழே நிறையா ரீசெல்லர்ஸ் இருந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரீசெல்லராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணுறது. இது நான் உங்களுக்கு ஒரு WHM இப்போ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் போய் என்னென்ன இருக்கும் எப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் சர்வர், இதுதான் என்னோடய நேம் சர்வர். ஸோ இந்த நேம் சர்வர் யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய ஹோஸ்டிங்கில் விச் மீன்ஸ் என்னோடய WHMல இருக்க அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்கள் டொமைனில் நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் நான் அந்த டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற வச்சு எப்படி நேம் சர்வர் பாயிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த நேம் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும், நேம் சர்வர் ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நேம் சர்வர் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஐபி ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஐபி அட்ரஸாக இருக்கணும், இல்லை நேம் சர்வராக இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டுமே உங்களோட டொமைனும் இங்கே இருக்க ஹோஸ்டிங்கும் மெர்ஜ் ஆகும். இந்த சென்ஸ் சிங்க் ஆனால் தான் வந்து நீங்கள் இதில் இருக்க ஹோஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது. ஏதாவது வந்து உங்களுக்கு பேக்கப் இஷ்யூவோ இல்லை வந்துட்டு ஏதாவது சர்வர் சைடு இஷ்யூ இருக்கோ இல்லை ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்கோ அது எல்லாமே இவங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காண்டி மெயில் செட்டிங்ஸ் கேட்குது. ஸோ நான் இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே இது வந்து லினக்ஸ். ஸோ நீங்கள் வந்து செல் ஃபைல் எப்படி சொல்லுவாங்கன்னா டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்மினல் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி WHM கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸை பொறுத்தளவுக்கு லைசன்ஸ் வைஸ் வந்து நமக்கு பேக்கேஜ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெர் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற சார்ஜஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அக்கௌண்ட்டு, டொமைன் நேம் என்ன, அந்த டொமைனுக்கு உண்டான ஐபி அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐபி அட்ரஸ், யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, அதுக்குண்டான எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நேம் சர்வர் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது, எந்த யூஸருக்கு உண்டானது, எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டவுன், அக்கௌண்ட் கஸ்டமைசேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சர்வர் யூஸருக்கு நீங்கள் இப்போ சர்வராக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஃபியூச்சரில் ஏதாவது வந்துட்டு செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும், ஏதாவது ஃபைல்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த எல்லா பெர்மிஷனும் க்ரியேட்டட் டன்னு சொல்லி நமக்கு ஒரு பெர்மிஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு லிஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக டேஷ்போர்ட் போயிடுறேன். டேஷ்போர்ட் போனோடனே லிஸ்ட்டாக அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இல்லை நீங்கள் இந்த சைடில் டைப் பண்ணலாம், லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே லிஸ்ட் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ லிஸ்ட் அக்கௌண்ட் வந்தோடனே பார்த்துங்க erps.in அப்படின்னு சொல்லி நான் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டொமைனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் நான் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சஸ்பெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இங்கே இருக்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ நான் திரும்ப போய் அன்சஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அன்சஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே லைவில் வரும். ஸோ அன்சஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், டிஸ்பார்ட்டிஷன் பிரிக்கிறதா இருந்தால் பிரிச்சுக்கலாம். அவங்க பிளான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை அக்கௌண்ட்டை மாடிஃபை பண்ணணும், இல்லை எனக்கு இந்த அக்கௌண்ட்டே வேணாம் அப்படின்னா டெர்மினேட் பண்ணுறக்கு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா cPanel லாகின் பண்ணி சொல்கிறேன். ஸோ cPanel இங்கே இருக்கு பாருங்கள், இந்த cPanel சிம்பிள் போட்டிருக்கிறதுல தான் நீங்கள் லாகின் பண்ணணும். நான் cPanel கொடுத்துட்றேன். ஸோ cPanel கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக cPanelக்குள்ளே லாகின் ஆகிடுச்சு. ஆஸ் அ ரூட் யூஸராக தான் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் பாருங்கள், லாகின் ஆஸ் அ ரீசெல்லர் ஆர் ரூட் யூஸராக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். cPanel ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோஸ்டிங் இந்த WHM என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் போயிட்டு பப்ளிக்
_HTML தான் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. இதில் ஃபைல் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஃபோல்டர் ஆகட்டும், இல்லை அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே இங்கே தான் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணுறது, இமேஜ் டைரக்டரி, டிஸ்க் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இங்கே தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடில் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேண்ட்வித் யூஸ் பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஹெச்பி டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு phpMyAdmin அப்படின்றது ஒன்று கன்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ அந்த phpMyAdmin எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ phpMyDatabase போயிட்டு இங்கே வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, யூசர் நேம் மாடிஃபை பண்ணிவிட்டு, ஸோ அதை 2 பெர்மிஷன்ஸ் கொடுப்பீங்க. இந்த டேட்டாபேஸ்க்கு இந்த யூசர் தான் அப்படின்றத பெர்மிஷன் கொடுப்பீங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் க்ரியேட் ஆயிரும். டேட்டாபேஸ் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டாபேஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோ ஆனோடனே இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஃபைல்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போ புதுசாக வந்து பழைய வெர்ஷன் பிஹெச்பிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பிஹெச்பி வெர்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ கீழே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். மல்டி பிஹெச்பி INI எடிட்டர் அப்படின்றது பிஹெச்பி ஃபைல், விச் மீன்ஸ் நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோக்கல் யூஸ் பண்ணுற ஃபைலை ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ பிஹெச்பி மேனேஜரில் போனீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு என்ன வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ வந்து 7.2 இருக்குது. எனக்கு வந்து 7.2 வேணாம்னா ஜஸ்ட் டிக் அவுட் பண்ணிவிட்டு 5.6 கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5.6 அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை ஆனோடனே உங்களுக்கு அந்த டொமைன் டீட்டெயில்ஸ்க்குலாம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு மெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு இதில் தான் ஜோன் எடிட்டர் இங்கே இருக்குது. டொமைன்ஸில் டொமைன் நேம் க்ரியேட் பண்ணிக்கணுன்னா இதில் சப்டொமைன்ஸ் ஆட் ஆனு, இல்லை அலைஸு ரீடைரக்ட் பண்ணணுன்னா ரீடைரக்ட்டு. ஸோ ஜோன் எடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரெக்கார்டு, சி நேமு, MX ரெக்கார்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெயில் அக்கௌண்ட்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. மெயில் டெலிவரி இருக்கா இல்லையா அப்படின்ற ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ விசிட்டர் அக்கௌண்ட்ஸ், இப்போ இந்த யூசர் வந்து என்னென்ன அந்த டொமைனில் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற IP முதற்கொண்டு இந்த இடத்துல வந்துடும். அதை வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும் எந்த யூசர் என்னென்ன மால்வேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வருது பேண்ட்வித் ரிலேட்டடாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா SSL சொல்லுவாங்க. ஸோ HTTPS அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ தி சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குல்லங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுவே வந்து சில இடத்துல வந்து டேஞ்சர்னு சொல்லியிருக்கும். அதெல்லாமே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ், நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அட்வான்ஸில் வந்து க்ரான் ஜாப்பு, அந்த DNS வந்து எடிட் பண்ணிக்கிறது, செக் பண்ணிக்கிறது, ட்ராக் பண்ணிக்கிறது அதெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஏதாவது தீம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை லாங்குவேஜ் ஏதாவது தேவை பண்ணணும், பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை யூசர் மேனேஜ் பண்ணிக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு cPanelக்கு உண்டான விஷயம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு cPanel லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு வெப்சைட்டை வந்து ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன சார்ஜஸ், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்கள் வெப்சைட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை எதாவது நீட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இப்போது இருக்க பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 1000 rupeesக்கு வந்து அன்லிமிட்டட் ஹோஸ்டிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் வேணும், அது ரிலேட்டட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ WHM போய் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ WHM வந்தாச்சு. ஸோ WHMல ஒரு யூஸருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா WHM உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே சர்வர் இன்ஃபர்மேஷன், சர்வர் கான்ஃபிகரேஷன், அதில் போயிட்டோன்னா சர்வர் வந்து என்னென்ன செட்டப்பில் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. டெர்மினல்ஸ்னு நான் உங்களுக்கு சொன்னேன். லினக்ஸ்னாலே டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் எதாக இருந்தாலும் கோடிங் ரிலேட்டடாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் செட்டப்ன்றது ஏதாவது ஹோஸ்ட் நேம் மாற்றணும். இன்கேஸ் F5Craft.in இருக்கிறதா நான் அந்த மாதிரி நேம் சர்வர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்கே மாற்றிப்போம். ஸோ செக்யூரிட்டி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி, அப்புறம் வந்து இந்த ஹோஸ்டிங் PHPயோட ஆக்சஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ செக்யூரிட்டி டைட் பண்ணிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்னாலும் இங்கே செக்யூரிட்டி டைட் பண்ணிப்பாங்க. ஸோ சர்வர் கான்டாக்ட் மேனேஜரில் நம்ம ஓன் சர்வர் யார் வச்சுருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரீசெல்லர் யூஸராக இருந்தீங்கன்னா ஓனர்ஷிப்பு அந்த மாதிரி லைசன்ஸ் பேக்கேஜ் எல்லாமே இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் கான்ஃபிகரேஷன்.
ஸோ சர்வர் கான்ஃபிகரேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து இதுக்கு உண்டானது, விச் மீன்ஸ் என்ன செட்டப்பில் என்ன சிஸ்டமில் வந்து ரன் ஆகிட்ருக்கு அப்படின்றது. இங்கே இருக்கிறது வந்து என்ன சாஃப்ட்வேரில் ரன் ஆகிட்ருக்கு அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு லோக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா XML யூஸருக்கு தேவைப்படும். ஸோ XML எடிட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா XML யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் கான்ஃபிகரேஷன், இது வந்து ஹோல் சர்வரும் நம்ம பேக்கப் எடுத்துக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ரீபூட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்கிட்ட இது சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து CentOS 7.7 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் cPanelோட வெர்ஷன் வந்து 8.4.0.19 இருக்குது. ஆவரேஜாக என்னோடய சர்வர் ரன் ஆகிற லோடு வந்து பார்த்திங்கன்னா 0.10 தான் இருக்குது. ஸோ செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய சர்வர் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்னோடய ஹோஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ரீபூட்டர் அப்டேட் கொடுத்தோன்னா இப்போது என்ன கரண்ட் வெர்ஷன் இருக்கோ அந்த கரண்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் லிஸ்ட் ஆகுது இல்லை சஸ்பெண்ட் ஆகிறது, எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நீட் இருக்குது, இல்லை இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணி இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஒன்றுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மெயில் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ஐபி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, டிஎன்எஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக்கேஜஸ் எடிட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ தீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் தான் அங்கே இருந்தது. நம்ம இங்கே தீம் மேனேஜரில் போய்ட்டு என்னென்ன தீம் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். cPanelக்கு வந்து பார்த்திங்கன்னா cPanelோட தீம் வந்து நான் வேறு தீம் வைக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ இதில் வந்து தீம் ஸ்டைல் இருப்பாங்க, கஸ்டமைஸ்டு ஸ்டைல். இங்கே வந்து இப்போ 4 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஸ்டைல் இருக்குது. ஸோ 4 ஸ்டைல் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த மாதிரி பண்ணணுமோ அந்தந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து WHM பொறுத்தளவுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே WHMோட நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா WHM பக்கத்தில் நியூஸ்னு இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் WHMோட நியூஸ் என்ன ரிலேட்டடாக இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் WHM பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி லைசன்ஸ் இயர்லி ஒன்ஸ் வந்து லைசன்ஸ் பே பண்ணி தான் நீங்கள் cPanel யூஸ் பண்ண முடியும். ஸோ WHM தனி லைசன்ஸ், cPanelக்கு தனி லைசன்ஸ், அப்படி யூஸ் பண்ணி தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேஞ்ச் லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகுது, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் லாக் அப்படின்றது யூசர் லாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறக்கா இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, சேஞ்ச் லாக் அப்படின்றது வேர்ஷனுக்கு உண்டான லாகு. இங்கே கொடுத்துருக்காங்களா வேர்ஷன் 84.0.19. ஸோ இந்த வேர்ஷனில் வந்து என்னென்ன வேர்ஷன் வந்து பக் ஃபிக்ஸ் பண்ணி எந்தெந்த வேர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இங்கே வர்றது. ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் லாக்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஷனுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது cPanel கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஓவராலாக WHMல வந்து இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த WHMல ஏதாவது டவுட்ஸு இல்லை மற்ற ஏதாவது நீட் இருக்குது, இல்லை வந்து எனக்கு இதில் டவுட் இருக்குது, இல்லை எப்படி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேயே Node.js எப்படி யூஸ் பண்ணணும், ஆங்குலர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.